Hello friends, welcome back to our channel. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 30 days paleo recipes போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இதுல என்ன ரெசிபிஸ் 4 வெஜிடபிள்ஸையும் நான்வெஜ்ஜையும் சாப்பிட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு. அதையும் எப்படி டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சு சாப்பிடலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு டே 1 ரெசிபிஸ் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் சாண்ட்விச் செஞ்சேன். இது ரவுண்டா இருக்கிறதுனால பர்கர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சின்ன தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் போட்டேன். ஒரு எக்கில் சால்ட்டு பெப்பர் போட்டு பிளெயின் ஆம்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி 2 எக்கும் தனித்தனியாக செஞ்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு ஆம்லெட் மேலே கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, ஆனியன், தக்காளி இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பேலியோ வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே துருவின சீஸ் மேலே போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு ஆம்லெட் எடுத்து அது மேலே வச்சிட்டோம்னா எக் பர்கர் ரெடி. அடுத்து லஞ்சுக்கு கொத்தமல்லி பிரியாணி, கார்லிக் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை, குக்கும்பர் ரைத்தா இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் ரைஸில் கொத்தமல்லி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கலாம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்தினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆயிரும். உடனேயே நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் சேர்த்திடலாம். அடுத்து இது கூட ஹிமாலயன் பிங்க் சால்ட் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் இது இருந்தால் போதும். கார்லிக் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரைக்கு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் ஹிமாலயன் பிங்க் சால்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள். அடுத்து இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், பெப்பர் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். தண்ணி சேர்த்தாம குக் பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பிரியாணிக்கு சைடாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைத்தாவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண குக்கும்பர், சால்ட்டு, தயிர் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டின்னருக்கு போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை, ப்ரொக்கோலி, வெள்ளை பூசணிக்காய் தயிர் சாதம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால அது தேவையில்லை. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொக்கோலி குக் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ப்ரொக்கோலி கொஞ்சமாக சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ண ப்ரொக்கோலி ரெடிமேடாக கிடைக்குது, அதனால நான் தண்ணி சேர்த்துறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்கோலி வாங்கி அதை ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்த வேண்டாம், வெறும் சால்ட்டு மட்டும் சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டா போதும். வெள்ளை பூசணிக்காய் தயிர் சாதம் எப்படி செய்யறதுங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.